السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எவ்வாறு அமைத்திருக்கின்றான், அந்த மனிதன் அந்த உள்ளத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் எவ்வாறு வெற்றி அடைவான், அதே உள்ளத்தை தவறான வழியில் செயல்படுத்தினால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை முறையாக அமைத்தவனின் மீதும் சத்தியமாக. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அவன் அந்த உள்ளத்தில் நன்மை எது தீமை எது என உதிக்க செய்துள்ளான். அதை தூய்மைப்படுத்தியவன் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்தான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை அழுக்கடைய செய்தவன், அந்த உள்ளத்தை அழுக்கடைய செய்தவன் நஷ்டம் அடைந்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக மனிதனை படைத்த இறைவன் மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத குர்ஆன் வசனத்தின் மூலமாகவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழியின் மூலமாகவும் நமக்கு அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து காட்டியிருக்கிறான். எவ்வாறு வாழ்ந்தால் அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், எவ்வாறு வாழ்ந்தால் ஒரு மனிதனுக்கு துன்பமும் தொல்லைகளும் சூடும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தெளிவான முறையில் காட்டி கொடுத்திருக்கிறான். இது வேதம் உணர்ந்த பண்டிதர்கள் அவர்கள்தான் நல்வழியை தீய வழியை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சாமானிய மனிதர்களும் கூட அறிந்து கொள்ள அந்த ஆற்றல் பயன்படுகின்றது அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். அந்த ஆற்றலுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஒரு பெயர் வச்சிருக்கிறான், மனசாட்சி. அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. மனசாட்சிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. இதை நாம் செய்கிறோமே, இது நமக்கு நல்லது தானா, தவறானது இல்லையா அப்படிங்கிறத மனசு சொல்லும். இருந்தாலும் கூட அந்த மனிதனுடைய சில தூர நோக்கு சிந்தனை பல விதத்தில் தீய வழிகளையும் கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்று ஒரு மனிதனை அது நன்மையினுடைய ஒரு இலக்கையும் கொண்டு போய் அடைய செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை அதிவேகமாக செலுத்துவதற்கு முற்படுகின்ற பொழுது சிவப்பு விளக்கு எரிந்து என்ன செய்கின்றது, அபாயத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சிவப்பு விளக்கு எரிஞ்சு ஒரு அபாயத்தை பார்க்குறோம். இதுக்கு மேலே ரொம்ப வேகமாக போனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நாம் உணர்றோம். அதே போன்று மனிதன் முறை தவறி செல்லும் பொழுது மனசாட்சி என்னும் சிவப்பு விளக்கு அவன் செய்ய துடிக்கும் செயல் பாவமானது தீமையானது என்று எச்சரிக்கின்றது. அந்த மனசு எப்படி நம்ம வாகனத்தை போறப்ப இவ்வளவு வேகத்துல போனா நமக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மனசாட்சி நமக்கு எப்படி உறுத்தலாக இருக்கின்றதோ, அதே போன்று ஒரு மனிதன் வழி தவறி செல்கின்ற பொழுது அந்த மனசாட்சி என்ற அந்த சிவப்பு விளக்கு அவன் செய்யக்கூடிய அந்த செயல் பாவமானது தீமையானது என்பதை எச்சரிக்கின்றது.
இந்த மனசாட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களிடத்திலும் இருக்கின்றது. அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, பாமரர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் அந்த மனசாட்சிங்கிறது இதுல போனா நமக்கு நன்மை இருக்குது, இந்த வேகத்துல போனா நம்ம பாதுகாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருக்கின்றது. அந்த மனசாட்சியை நாம் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பிறர் பொருளை கொள்ளையிட நினைப்பவனுக்கும், பிறர் கற்பை சூறையாடக்கூடியவனுக்கும், விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கும், குடிப்பவர்களுக்கும், கலப்படம் செய்பவர்களுக்கும் அந்த மனசாட்சி உண்டு. ஆனா அந்த மனசாட்சியை மதித்தவர் புனிதராகின்றார். அந்த மனசாட்சியை மதித்தவர் என்ன செய்கின்றார்? புனிதராகின்றார். அந்த மனசாட்சியை உதறி தள்ளியவர் பாவியாக ஆகிவிடுகின்றார் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டி ஒரு உதாரணத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எஜமானி ஜலீஹா அம்மையார் அவர்கள் என்ன செய்யறாங்க? தனக்கு சுகம் அளிப்பதற்காக வேண்டி நிர்பந்தித்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்காம என்ன செஞ்சது? எச்சரித்தது. எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது, மனிதனுக்குன்னு ஆசைகள் அதிகமா இருக்கத்தான் செய்யுது. ஒரு இதுல போறப்ப இந்த இதை செஞ்சுக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி சில தருணங்கள்ல அந்த நப்சானியத்தும் போகும். ஆனா நம்முடைய கல்வில இதை செஞ்சோம்னா நமக்கு இது அழகுதானா அப்படிங்கிற மனசாட்சி ஒரு எச்சரிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில அவங்களுடைய மனசாட்சி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்காம எச்சரித்தது. இது தவறானதல்லவா? நம் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், அவர்களின் தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை நேசர். இவர்களின் வம்சா வழியில் பிறந்த நாம் அந்த வம்சா வழியை கலங்கப்படுத்தலாமா அப்படிங்கிற மனசாட்சி அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? இடம் கொடுக்கவில்லை. அதாவது உறுத்தக்கூடியதாக இருந்துச்சு. உடனே என்ன செஞ்சாங்க? ஜலீஹா அம்மையார் அவர்களிடமிருந்து தலை தெறிக்க ஓடினார்கள் அப்படிங்கிறத இறைமறை வசனம் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அதாவது அவளோ அவரை திடமாக விரும்பினாள். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராது விட்டுவிட்டால் அவர் மீது விருப்பம் கொண்டிருப்பார் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி, கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, இவ்வாறு அவரை விட்டும் தீமை மானக்கேடான செயல்களை அல்லாஹு தஆலா திருப்பி விட்டான் அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுறார். அவங்களுடைய அந்த உள்ளத்தை எப்படி திசை திரும்பினாங்க அப்படிங்கிறத அந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி, அவங்களுடைய மனசாட்சிக்கு அவங்க இடம் கொடுத்திருந்தால் அவங்க பாவத்தான வழியில செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மனசாட்சி நம்முடைய வம்சாவளி எவ்வளவு கண்ணியமானது அப்படிங்கிற உணர்ந்தாங்க. அதை விட்டும் தன்னை தவிர்த்து கொண்டார்கள். இதுதான் ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள். அதுதான் அந்த மனிதன் என்ன செய்யும்? உயர்வான கண்ணியத்தை வழங்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போகக்கூடிய நேரத்துல இது அல்லாஹுக்கு பொருத்தமானது, இது அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாதது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த மனசாட்சி நம்ம என்ன செய்யணும்? நல்ல வழியில கொண்டு போய் சேர்த்தா அது எல்லா வகையிலும் நமக்கு கண்ணியத்தை தரும். தவறான வழியில போனா இவன் பாவம் செய்யக்கூடியவங்களா, இந்த தவறு செய்யக்கூடியவங்களா அப்படிங்கிற ஒரு கேவல உணர்வுகள் மனிதர்களுடைய உள்ளத்தில் தரிபட்டு நாம கேவலமாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது தான் திருமறை வசனமும் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மனசாட்சியை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.